வணக்கம். கந்தர் அனுபூதியில் 20வது பாடலுக்கு வந்துட்டோம். அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடிதேன். அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா. அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா. விரிதாரக விக்கிரமவேல் இமையோர்புரி தாரக நாக புரந்தரனே என்பது பாடல். இந்த பாடலை சந்தம் பிரித்து கேட்டால் தான் அதனுடைய பொருளை நம்ம உணர முடியும். அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன். அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா. விரிதாரக விக்கிரமவேல் இமையோர்புரி தாரக நாகபுரந்தரனே. இந்த பின்னால் உள்ள 2 வரியும் முருகனுடைய சிறப்பை பற்றி சொல்லுது. முதல் 2 வரி என்ன சொல்லுது? அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா. மெய்ப்பொருளுக்கு உரியவனாக என்னை செய்தாய். பொருள்களில் 2 வகையான பொருள்கள் இருக்குது. மெய்ப்பொருள், பொய்ப்பொருள். பொய்ப்பொருள்னா என்னது? இப்போ நம்ம கஷ்டப்பட்டு தேடி பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மானிடரை கேளுங்கள் கூடுவிட்டு அங்கு ஆவிதான் போயினபின் பாவிகால் யாரை அனுபவிப்பார் அந்த பணம்னு ஔவையார் சொல்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி நம்ம தேடக்கூடியது பூராமே பொய்ப்பணம், பொய்ப்பொருள். அதை தேடி தேடி தான் நம்மளாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த பொய்ப்பொருள் ஒரு இடத்துல நிலையாக இருக்காது. ஆறிடும் மேடும் மடுவும் போலாம் செல்வம் மாறிடும் ஏறிடும் மாநிலத்தீர் அப்படின்னு சொல்லி அவ்வை சொல்கிறான். ஆற்றுல தண்ணி போகும்போது மேட்டையெல்லாம் கரைச்சிரும், பள்ளத்தையெல்லாம் நிரப்பிடும். அதே மாதிரி செல்வம் ஒரு இடத்துல திடீர்னு கூடும், திடீர்னு குறையும். அது பொய்ப்பொருள். கூத்தாட்டு அவைக்களத்தற்றே, கூத்தாட்டு அவைக்குலாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று. கூத்தாட்டு அவைக்குலாங்கிறது நாடகக்கோட்டையோ இப்போ இருக்க சினிமா தேட்டரோ எடுத்துக்கலாம். அங்கே அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே, நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே கூட்டம் அலமோதும். அதுபோல தான் செல்வம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குவியும். படம் முடிஞ்ச உடனேயோ நாடகம் முடிஞ்ச உடனேயோ எல்லாரும் போய் தேட்டரை வெறும் தேட்டராயிரும். அதே போல் அந்த குறித்த காலம் முடிஞ்ச உடனே அந்த செல்வம் போயிருக்குன்னு வள்ளுவர் சொல்கிறார். கூத்தாட்டு அவைக்குலாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று. அது பொய்ப்பொருள். இங்கே இவர் என்ன பொருளை பற்றி பேசுகிறாரு? மெய்ப்பொருளை பற்றி பேசுகிறார். அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா. இந்த மெய்ப்பொருளுக்கு மட்டும் நம்மளை உரியவனாக செய்யக்கூடிய குணம் ஆண்டவனுக்கு தான் உண்டு. ஆண்டவனுடைய அருள் பெற்றால்தான் நம்ம இந்த மெய்ப்பொருளை அடைய முடியும். நம்ம காலத்தில் நமக்கு ரொம்ப பக்கத்தில் வள்ளலார் இந்த மெய்ப்பொருளை அறிந்தார். அவர் சிதம்பரம் நடராஜரில் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே தரிசித்ததுனால அவருக்கு அந்த மெய்ப்பொருள் கிட்டியது. நம்ம காலத்தில் பக்கத்தில் வாழ்ந்ததுனால அதை சொல்கிறேன். காஞ்சி பெரியவார், அவர் ரமண மகரிஷி, இவங்கெல்லாம் அந்த இறைவனுடைய அருளால் மெய்ப்பொருளை பெற்றவங்க. இன்னும் நீங்கள் சொல்லிக்கொண்டே போனீங்கள் என்றால் நம்ம குமரகுருபரர் சிறிகுன்றத்தில் பிறந்தவர், பேச முடியாமல் இருந்தார். திருச்செந்தூர் கோயிலில் கொண்டு போய் போட்ட உடனே இறைவன் அருளால் பேச ஆரம்பித்து தான் இறைவனுடைய அருளை பெற்று அந்த மெய்ப்பொருளை பெற்றதுனால முருகன் பிள்ளை தமிழ் நீதி நெறி விளக்கம்னு சொல்லி எழுதி தள்ளியிருக்கிறார். அருட்பாமாக்களே பொழிஞ்சிருக்கார். இதே மாதிரி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், இப்படி எல்லாமே மெய்ப்பொருளை பெற்றவங்க. அந்த வகையில் மெய்ப்பொருளை பெற்றது யாரு? நம்ம அருணகிரியார். அவர்
அவருடைய பக்தியின் காரணமாக இந்த மெய்ப்பொருளை பெற்றதுனால நம்மளும் பெறணும்னு நினைக்கிறார். அவர் அண்ணாமலையார் கோபத்திலிருந்து விழுகும் பொழுது இறைவனே அவரை தாங்கி அவருக்கு ஓம் சரவணபவன் அவருடைய நாக்கில் எழுதி தான் இவருடைய மெய்ஞானத்தை கொடுத்து இவ்வளவையும் அவர் ஒளி உடம்பாக இருந்து பாட வைக்கிறார். இறைவன் நினைச்சாதான் அந்த மெய்ப்பொருளை நமக்கு அழிக்க முடியும். இறைவன் தான் அழிக்கணும். அது நம்ம திருவாவடுதுறையில் வச்சு திருமூலர் கழித்தார், அவர் திருமந்திரம் பாடினார். அதே மாதிரி திருவண்ணாமலையில் வச்சு முருகப்பெருமான் அருணகிரியார் கழிச்சார், அவர் இந்த கந்தர் அனுபூதி திருப்புகழ் இந்த மாதிரி நிறைய பக்தி பாமாலையே பொழிஞ்சிருக்கிறார். அதைத்தான் இங்கே சொல்கிறார். அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அழியேன், அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா, என்னை மெய்ப்பொருளுக்கு உரியானவனா ஆக்கினாய், உரிதா உபதேசம் உணர்த்தியவா, நீ தான் என்னை தேர்ந்தெடுத்த. கடவுள் தான் இந்த மெய்ப்பொருளை உணர்வதற்கு நம்மளை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு நம்ம இடைவிடாது பக்தி செய்து கொண்டிருக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. இடைவிடாது நீ பக்தி செய்து கொண்டிருந்தால் இந்த மெய்ப்பொருளை உணர்த்துவதற்கு அவரே ஞான குருவாக வெளிப்படுவார். ஜபேஸ்வரன்கிற பேரில் திருவாரூரில் பிறந்தார். அவர் தவ வலிமையினால தான் இறைவனுடைய ஞானத்தை பெற்று நந்தீஸ்வரர் ஆனார். ஜபேஸ்வரன் நந்தீஸ்வரனார், இறைவனை ஞான குருவாக வெளிப்படுத்தினார். அதே மாதிரி ஜனகாதி முனிவர்கள் சனகர், சனந்தர், சனாதரர், சனத்குமாரர் தட்சிணாமூர்த்தியாக இறைவனை ஞான வடிவாக அவர்களுக்கு ஞானத்தை ஊட்டினான். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினில் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு என்மருமாமே. இந்த 8 பேருமே இறைவன் நேரடியாக ஞானம் பெற்றவங்கள். இறைவன் நேரடியாக ஞானம் பெற வருவான். அதற்கு நாம் செய்ய வேண்டியது இடைவிடாது பக்தி செய்ய வேண்டியதுதான். அருணகிரியார் பக்தி செஞ்சார். அவரை மெய்ப்பொருளுக்கு உரியவராக இறைவன் முருகப்பெருமான் ஆக்கி அவருக்கு உபதேசத்தை அளித்தான். அதைத்தான் முதல் பாட்டில் சொல்றாரு. அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா, எனக்கு உபதேசம் உணர்த்தியவனே நீ எப்படிப்பட்டவன். விரிதாரண விக்கிரமவேல், எப்படி பொருள் பாருங்க முருகனை. விரிதாரண விக்கிரமவேல், விரிந்த இந்த உலகத்தின் பறந்து விரிந்த இந்த உலகத்தின் வெற்றி வேந்தனாக இருக்கக்கூடிய முருகனே. பறந்து விரிந்த இந்த உலகத்தின் வெற்றி அரசனாக இருக்கக்கூடிய முருகனே, அவன்தான் நிலையான அரசன். நீ எப்படிப்பட்டவன். இமையோர்புரி தாரக, இமையோர்புரி என்று சொல்லக்கூடிய தேவலோகத்தைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவன் நீதான். அடிக்கடி தேவலோகத்தை யாராவது கைப்பற்றிட்டாங்கன்னா அவங்க சிவபெருமான்கிட்ட முறையிட்டு ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு அம்சத்தை தோற்றுவித்து அவங்கள காப்பாற்றி கொடுக்குறாரு. அப்படி சூரபத்மனால் தேவலோகம் அபகரிக்கப்பட்ட பொழுது தேவலோகத்தை மீட்பதற்காகத்தான் தன்னுடைய அம்சமான சுப்பிரமணியரை தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோற்றுவித்து அந்த சுப்பிரமணியரால் தான் தேவலோகம் மீட்கப்பட்டது. அதான் இமையோர்புரி தாரகா, தேவலோகத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவனே, நாகபுரந்தரனே, தேவலோகத்தினுடைய நிரந்தர அரசனே. இப்படிப்பட்ட புகழையெல்லாம் பெருமைகளையாம் உடையவனே. பறந்து விரிந்த இந்த உலகத்தின் நிரந்தர வெற்றி நாயகனாக இருப்பவனே, தேவலோகத்திற்கு ஆதாரமாக விளங்குபவனே, தேவலோகத்துக்கு நிரந்தர தலைவனே. நீ அரிதாகிய மெய்ப்பொருளை எனக்கு கருணை கொண்டு அதை பெறுவதற்கு நான் உரியவன் என்று நீயே தேர்ந்தெடுத்து எனக்கு அந்த மெய்ப்பொருளை வழங்கினாய். உனக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை போல இந்த மக்களுக்கும், இந்த பாடலை படிக்கக்கூடிய மக்களுக்கும் நீ இந்த மெய்ப்பொருளை வழங்கு என்பதற்காக இந்த பாடலை வைத்திருக்கிறார். இதான் என்னுடைய பொருள். அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா, விரிதாரண விக்கிரமவேல் இமையோர்புரி தாரக நாகபுரந்தரனே என்பது இந்த பாடல். இந்த பாடலை பாடி தினந்தோறும் பாடி
அருணகிரியார் ஞானம் பெற்றது போல் நாமும் ஞானம் பெற வேண்டும் என்று வேண்டி இந்த விளக்கத்தை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.